காய்ஸ், வெல்கம் பேக் டு சினி மிட்டாய். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அந்த புக்கோட வந்திருக்கேன். முதல்ல அந்த புக்கில் உள்ள ஒன்லைன் ஸ்டோரியை நான் சொல்லிடுறேன். காளின்றது ஒரு பையன், பொண்ணான்றது அவங்களோட காளியோட ஒய்ஃபு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பிள்ஸ், நல்லபடியாக வாழ்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறாங்க. இது ஒரு அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயமாக கருதப்படுது. இப்போ இந்த ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவங்களுக்குன்னு இருக்க ஒரே குறை, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். பொண்ணாவும் காளியும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த சொசைட்டி பொண்ணாவை எந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதோ அதை பண்ண வைக்கிது. அது காளிக்கு சுத்தமாக பிடிக்கல. கடைசியில் அதை பொண்ணா பண்ணினாலா பண்ணலையா அப்படின்றது தான் கிளைமேக்ஸு. இதை படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க படிங்க. பட் ஆனால் இதில் ஆத்தர் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாரு. யார் யார் லைட் ஹார்ட்டடாக இருக்கீங்களோ, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கீங்களோ அவங்களாம் இதை படிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறைய முகம் சுளிக்க வைக்கிற வார்த்தைகள்லாம் நிறைய வந்திருக்குது. ஸோ பார்த்து ரீட் பண்ணுங்கள். படிக்கிறவங்க படிங்க, மற்றவங்க இதை ரீட் பண்ண வேணான்னு ஆத்தர் சொல்லியிருப்பாரு. இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது 2010 ரிலீஸ் ஆகிருக்கு, பப்ளிஷ் ஆகிருக்கு. பட் 2015 5 வருஷத்துக்குள்ளே பயங்கரமாக ஒரு கான்ட்ரவர்ஷியலுக்கு உள்ளாச்சு இந்த புக்கு. ஏன்னா இது இங்கிலீஷில் மொழிபெயர்ப்பட்டதுக்கப்புறம் தான் இது பயங்கரமாக ஒரு ரெவல்யூஷன் மாதிரி நடந்துருச்சு. அதனால் ஆத்தர் பயங்கரமான ஒரு விஷயங்களெல்லாம் சந்தித்து வந்திருக்காரு. இதுக்கு 2 கிளைமேக்ஸ் புக்கை எழுதியிருக்காரு. அதாவது இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி 2 முடிவுகளை எழுதியிருக்காரு. அந்த 2 முடிவுகள் ஆலவாயன் அப்புறமேட்டு அர்த்தநாரி அப்படின்ற 2 புக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வாங்கி படிக்கணும் அப்படின்னாலும் படிங்க. பட் படிக்கக்கூடியவங்க, லைட் ஹார்ட்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக அதை படிக்காதீங்கன்னு தான் அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரி இந்த கொங்கு மண்டலத்தில் நடக்கிறனால அதோட லாங்குவேஜ் ஸ்லாங் அப்படியே இதில் வெளிப்படும். நல்லாயிருக்கும், ரீட் பண்ண நல்லாயிருக்கும். அதாவது ரீசெண்டாக ஒரு தமிழ் புக்கை பேன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரு புக் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனிவே ரீட் பண்ணி பாருங்கள். இதை ஃபுல்லுமே ஆத்தர் போட்டுட்டாரு. இது ஃபுல்லுமே புனைவு நாவல், இதில் உள்ளது எல்லாமே கற்பனை கதை அப்படின்னு போட்டு விட்டார். ஸோ ரீட் பண்ணி பாருங்கள். இதுவரை இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் லவ் யூ ஆல். தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். நான் உங்கள் சீனி மிட்டாய்.